ஒரு என்ன சொல்றது, அது எந்த கணக்குலயுமே சேர்த்துக்க முடியாது. அது 6 மணிக்கு மேல வேற ஒரு உருவமா இருக்கும். அது என்ன சொல்லுது, ஆடு மாடு மேய்க்கிறது அரசாங்க உத்தியோகமாக்குதுன்னு சொல்லி ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த எங்க பிள்ளைகளை, கல்வி மறுக்கப்பட்ட எங்க பிள்ளைகளை நாங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். கையில புஸ்தகத்தை கொடுத்திருக்கோம், ஸ்டெத்தாஸ்கோப்பை கொடுத்திருக்கிறோம், செட் ஸ்கொயரை கொடுத்திருக்கிறோம் இன்ஜினியரிங் படிக்கும் போது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீ மறுபடியும் ஆடு மாடு மேய்க்க அனுப்பணும்னு சொல்றியே, உனக்கு இந்த தமிழ்நாட்டுல என்ன இடம், என்ன பேரு? பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லாரும். அதிமுகவினுடைய கடைசி முதலமைச்சர் எடப்பாடி தான். கடைசி முதலமைச்சர் எடப்பாடி. ஒரு நாளும் இனிமேல் அதிமுக வரவே முடியாது. ஏன்னா பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. காலம் காலமா நம்ம எதையெல்லாம் இங்க கட்டமைச்சோமோ இது எல்லாத்தையும் இல்லாமல் செய்வதற்காக அந்த பாசிச பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு இங்க சில விஷ கிருமிகள் தமிழ்நாட்டில் அரசியல் என்ற பெயரில் அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்காங்க. மதவாதத்தை அவர்களுடைய தலையில் புகுத்தி நம்ம இங்க அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா பழகி கொண்டிருக்கிற சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பை விதைத்து அவர்களை வன்முறையாளர்களாக ஒரு கூட்டம் இங்க மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல உங்க பிள்ளைகள் சிக்கிடாம நீங்க தான் கவனமா இருக்கணும். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்களோட பேஸ்புக்லயும் இன்ஸ்டா இதெல்லாம் எடுத்து பாருங்க. அவங்க நான் தமிழர் கட்சியில இருக்காங்க. அவளை போய் கல்யாணம் பண்ணிட்டு ஏமாளுக்கு விளங்குமா? பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த வாக்குச்சாவடிகளில் முறைகேடு செய்வது மட்டுமே பாஜகவினுடைய வேலை. மக்களை சந்திச்சு வாக்கு கேட்பதற்கான தகுதியோ அருகதையோ இந்த மோடி அமித்ஷா கும்பலுக்கு இல்லவே இல்லை. அப்படின்னு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியானது எப்படிப்பட்ட ஆட்சி அப்படின்றத நாங்கெல்லாம் மேடை போட்டு சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. அனைவருமே ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற அத்தனை பேருமே, ஆண் பெண் குழந்தைகள் முதியவர்கள் உட்பட அத்தனை பேருமே இந்த அரசினுடைய ஏதாவது ஒரு திட்டத்துல நீங்க பயனடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க இல்லையா? இங்க பேசும்போது நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத ரொம்ப அழகா அடுக்கி சொன்னாங்க. அதுல சைதை பகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எப்பவே பாத்தீங்கன்னா நான் எப்ப இந்த பகுதியில கூட்டங்களை கலந்துகிட்டு இருக்கணும் அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவர் ஒவ்வொரு முறை பேசும் போதும் கூட்டங்கள்ல என்ன செஞ்சிருக்கோங்கிறத மட்டும் சொல்லிட்டு போயிட மாட்டாரு. இனிமே என்ன செய்ய போறோம், என்னென்னலாம் நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம், எதையெல்லாம் தொடங்கி இருக்கோம், எதெல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு, இத்தனையையும் பட்டியலிட்டு சொல்லுவாரு. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கும். இன்றைக்கும் அதே மாதிரி பல்வேறு திட்டங்களை இன்னும் என்னென்ன இந்த சைதை பகுதிக்கு இந்த தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பட்டியல் போட்டு சொன்னாங்க. அதுல நான் அதாவது என்னுடைய தொகுதி இது கிடையாது, மிருகம்பாக்கத்தில் இருக்கேன், நான் ஆழ்வார் திருநகர்ல இருக்கேன். ஆனா இந்த பகுதியில் இருக்கின்ற உங்களுடைய சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையினால் பயனடைந்தவள் நான். எப்படின்னு சொல்லட்டுமா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அங்கதான் போய் அட்மிட் பண்ணியிருந்தேன். அப்ப அம்மாவை நான் ஆட்டோல கூட்டிட்டு போறோம், நானும் என்னுடைய மருமகனும் கூட்டிட்டு போறோம். அப்ப அந்த இடத்துல போய் அந்த உள்ள போயிட்டோம், காம்பவுண்டுக்குள்ள போயாச்சு, அங்க நின்னாச்சு. உடனே என் மருமகன் கேட்கிறான், அம்மா இது என்ன ஹாஸ்பிட்டலா இது? நான் இது 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள வந்துட்டுமோ நினைச்சேன், தப்பா வந்துட்டோம் போல அட்ரஸ் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. உண்மையிலேயே இது அவர் சொன்ன வார்த்தை. இப்படி இருக்கு அப்படின்னு அப்படியே அண்ணாந்து பாக்குறப்பல இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு கட்டடத்திற்குள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பால திமுகவினுடைய இந்த முன்னெடுப்புகளுக்கு முன்பெல்லாம் இந்த ஆட்சிக்கு முன்னாடி எல்லாம் நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா? அந்த கட்டடத்துக்கு பக்கத்துலயாவது நம்ம போயிருப்போமா? ஏன் இங்க இருக்கு இல்லையா கோட்டூர்புரத்துல அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம், அந்த மாதிரி ஒரு நூலகத்தை ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்து நம்ம பிள்ளைங்க படிப்பாங்கிறத நம்ம என்னைக்காவது கற்பனை பண்ணி பார்த்திருப்போமா? இன்னைக்கு ஒரு காலநிலை மாற்றத்தினால கண்டிப்பா ஏசி இல்லாம யாராலையுமே இருக்க முடியாதுன்ற ஒரு சூழல் வரும்போது ஏசிங்கிறது ஒரு அத்தியாவசிய பொருள்ல ஒண்ணா ஆயிடுச்சு, அது வேற. ஆனா நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு தனி ரூம் கொடுக்கிறதுக்கு நமக்கு வசதி இருந்திருக்கா? ஆனா இன்னைக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல நம்ம பிள்ளைங்க அவங்க புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போய் உட்கார்ந்து அமைதியா மன அமைதியோட படிக்கிறதுக்கான வசதிகளை இன்றைக்கு இந்த திமுக அரசு தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஆனா அந்த நூற்றாண்டு நினைவு நூலகத்தை கூட
அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்க, என்ன முயற்சி பண்ணாங்க, அதை அப்படியே கல்யாண மண்டபம் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. எப்பொழுதுமே நமக்கெல்லாம் எதுவுமே கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த இனம் எப்பவுமே ரொம்ப தெளிவா இருக்கும். அந்த இனத்திலிருந்து வந்த அந்த அம்மையார் மட்டும் என்ன விதிவிலக்காக இருக்க போறாங்க. அதனால்தான் புதிய தலைமைச் செயலகத்தை என்னவா மாத்தி வச்சிருக்க அம்மா, உயர் சிறப்பு மருத்துவமனையா மாத்தி வச்சிருக்காங்க. இன்றைக்கு அதை தமிழ்நாடு அரசினுடைய முன்னெடுப்பினால் நம்முடைய திராவிட மாடல் அரசு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். ஆனால் அந்த கட்டிடம் அப்படிங்கிறது ஒரு மருத்துவமனைக்காக கட்டப்பட்ட கட்டிடம் கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுல கிச்சன் எப்படி இருக்கணும்ன்றத நம்ம முடிவு பண்ணி அங்க என்னென்ன இருக்கணும், ஒரு செல்ஃப் இருக்கணும், பிளக் பாயிண்ட் எல்லாம் இருக்கணும், ஒரு ஏசி இது மிக்சிக்கு ஒரு இடம் இருக்கணும், இதெல்லாம் பார்த்து பார்த்து கட்டுவோம். ஒரு கிச்சன், பெட்ரூம்னா எப்படி இருக்கணும், ஒரு டாய்லெட் எப்படி இருக்கணும், ஒரு ஹால் எப்படி இருக்கணும், பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இடம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் பார்த்து பார்த்து கட்டுவோம்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ கிச்சனுக்குள்ள வந்து நாங்க படுத்துக்கிறோம், பெட்ரூம் அதை மாத்திடுறோம், பெட்ரூம் வந்து கிச்சனா மாத்திடுறோம் சொன்னா சிரிக்க மாட்டாங்களா யாராவது? அப்படி யாராவது செய்வாங்களா? கொஞ்சமாவது படிச்சவங்க அதெல்லாம் செய்வாங்க. ஆனா அந்த அம்மா செஞ்சுச்சு. ஒரு தலைமைச் செயலகத்துக்காக, ஒரு நிர்வாகத்திற்காக கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை மருத்துவமனையா மாத்துறதுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல. ஒரே காரணம் என்னன்னா அது தலைவர் கலைஞரால் கட்டப்பட்டது. அந்த காழ்ப்புணர்ச்சி, தான் எதுவும் செய்யாட்டாலும் பரவாயில்ல, மத்தவங்க செய்யறதையும் நான் விடமாட்டேன்னு நினைக்கிற ஒரு வக்கரமான ஒரு புத்தி அது. அப்படி பார்த்தா சென்னை மாநகரத்தில் இருக்கிற எந்த மேம்பாலத்திலையும் ஜெயலலிதாவோட கார் போயிருக்க முடியாது. எல்லா மேம்பாலங்களுமே யாருடைய ஆட்சியில கட்டினது? நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கட்டியது. நம்முடைய தளபதியார் அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு, மேம்பால நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை இன்றைக்கு நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியார் அவர்களினுடைய நினைவு நாள் இன்று. இன்னைக்கு பெரியார் திடல்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது சொன்னார், தந்தை பெரியார் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு 51 ஆண்டுகளுக்கு மேலாகிறது, 51 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் நாம் அதை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களினுடைய பயணம் என்பது திராவிட மாடல் ஆட்சியின் மூலமாக, நம்முடைய முதலமைச்சரின் வழியாக, நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களின் வழியாக, இன்றைக்கு இருக்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய திராவிட மாடல் அரசினுடைய அமைச்சரவையின் மூலமாக அது நிறைவேற்றுகின்ற மக்கள் நல திட்டங்களின் மூலமாக தந்தை பெரியார் அவர்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நாம கவனத்தில் வச்சுக்கணும். சரி, பேசும்போது பல நேரங்களில் நம்ம வீட்டுல சொல்லுவாங்கல்ல, நல்ல நாள் அதுவுமா எதுக்கு இந்த விளங்காதவங்களை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிலாம் கிடையாது. எல்லா நேரமுமே நம்ம நேரம் தான் வச்சுக்கோங்க. ஆனா என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, பல இடங்களில் நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கறத மக்கள் கிட்ட சொல்லும் போது இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயன் தருது, இப்ப அது எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு சொல்லும் போது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதை எப்படி எல்லாம் சீரழிச்சுட்டாங்கன்றதையும் சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது வெயிலின் அருமை நிழல்ல தெரியும்னா அப்ப வெயில்ல கொஞ்ச நாள் இருந்ததையும் நம்ம சொல்ல முடியல, அப்பதானே இந்த நிழலோட அருமை தெரியும். அந்த அடிப்படையில் தான் நம்ம இங்க சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாள் கூட்டங்கள் எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பேசப்படுவது என்பது அவரை புகழ்ந்து பேசுவதற்காக மட்டும் அந்த கூட்டம் கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு இளம் தலைவர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்வதற்கான ஒரு கூட்டம் அது. பொதுவாகவே பிறந்தநாள் கூட்டங்கள் தலைவர்களுக்கு கொண்டாடும் போது திராவிட இயக்கத்திற்கே ஒரு மரபு என்ன அப்படின்னா, அதை பயன்படுத்தி மக்களுக்கான நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பது. இதுதான் அதனுடைய நோக்கமே. நீங்க கழகத்தினுடைய முன்னோடிகள் எல்லாம் இருப்பாங்க, ரொம்ப வயதானவர்கள். நாங்க நேற்றுக்கு நான் வந்து மாதவரத்துல ஒரு கூட்டம் பேசிட்டு வரும்போது கருப்பு சட்டை போட்டுட்டு நம்ம கட்சிக்காரர் ஒருத்தர் வந்தார். அவர் பெரியவர் வந்துட்டு சொன்னாரு, அம்மா நான் பழைய திமுக காரன், எப்பவுமே நீங்க பழைய திமுக புதிய திமுக எல்லாம் கிடையாது, திமுக எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப அவர் சொன்னாரு, நான் அண்ணன் காலத்துல இருந்து கட்சியில இருக்கேன், நான் அண்ணனோட கட்சியில இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளை மதிக்கின்ற பண்பாளராக நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அவர் சொன்னார், இளைஞரணி செயலாளராக அவர் பொறுப்பேற்ற உடனே ஒரு அறிவிப்பை கொடுத்தார். என்ன நீங்க உங்க பகுதிக்கு கூட்டத்துக்கு கூப்பிடணும்னு சொன்னா அந்த பகுதியில் இருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளுக்கு நீங்கள் பொற்கிளி வழங்கினால் மட்டுமே நான் அந்த கூட்டத்தில் கலந்துக்குவேன் அப்படின்னு சொன்னார். ஏனென்றால்
வந்த பாதையை என்றைக்கும் மறக்கின்றவர்கள் நாம கிடையாது. எல்லாவற்றையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றவர்கள். அந்த வகையில் கட்சிக்காக பாடுபட்ட நம்முடைய முன்னோடிகளை நாம் நன்றி மறக்காமல் அவர்களுடைய நல்வாழ்வுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதே மாதிரி கட்சியில மட்டும் கிடையாதுங்க. இன்றைக்கு பாருங்க, நீங்க இன்னைக்கு மழைக்காலம், உண்மையிலேயே ஒரு பெரிய சந்தேகம் இருந்துச்சு, மழை வந்துருமோ, கூட்டம் நடக்காம போயிடுமோ. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. எனக்கு வந்து அரங்க கூட்டங்கள்ல பேசுறதை விட இந்த மாதிரி தெருமுனை கூட்டங்கள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களை எல்லாம் நேருக்கு நேரா பார்த்து உங்க முகங்களை எல்லாம் பார்த்து பேசும்போது அதுல கிடைக்கிற அந்த சிரிப்பு, அதை பார்த்து நான் சிரிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த சிரிப்பை பார்த்துட்டு பேசுற சந்தோஷம் இருக்குல்ல, அது அரங்க கூட்டத்துல எல்லாம் கிடைக்காது எங்களுக்கு, உண்மையிலேயே சொல்றேன். அப்ப எனக்கெல்லாம் ஒரு வருத்தம், என்னடா இது மழை மேகமா இருக்கு, மழை வரும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மழை காலத்தில் நாம இருக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, அதிமுகவினுடைய ஆட்சியில மழை வந்ததுன்னு சொன்னாலே வந்து நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், பதக்கு பதக்குன்னு இருக்கும். ஏன்னா எந்த முன்னேற்பாடுகளையும் செய்ய மாட்டாங்க, செய்ய தெரியாது. ஏன்னா நிர்வாகம்னு ஒண்ணு எப்படி இருக்குன்றது தெரிஞ்சாதானே அதற்கான வேலைகளை அவங்க செய்வாங்க. 2015 ஒரு வெள்ளம் வந்தது சென்னையில, நினைவு இருக்கா உங்களுக்கு? செம்பரம்பாக்கம் ஏரியை முன்னறிவிப்பு இல்லாமல் நடு ராத்திரியில திறந்து விட்டாங்க அந்த அம்மையார் ஜெயலலிதா. அதுல எல்லா வீடுகளுக்குள்ளேயும் தண்ணி வந்து நிறைஞ்சி அது வரைக்கும் சிறுவாட்டு காசெல்லாம் போட்டு வாங்கி வச்சிருந்த அத்தனை பொருள்களும் நாசமா போய் மக்கள் எல்லாம் தெருவுல வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு அந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த மக்களை பார்க்கவே இல்லை. எந்த பகுதிக்காவது அந்த அம்மையார் போய் பார்த்திருக்காங்களா? பார்க்கவே இல்லை. எப்ப அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்தாங்க தெரியுமா? தலைவர் கலைஞர் அவர்கள் நடக்க முடியாத சூழலிலும் கூட சக்கர நாற்காலியில் உட்கார்ந்துகிட்டு ஒவ்வொரு பகுதியா பாதிக்கப்பட்ட பகுதியில போய் மக்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொன்னதோட மட்டும் இல்லாம அறிவாலயத்தில் இருந்து, அண்ணா அறிவாலயத்தில் இருந்து லாரி லாரியாக நிவாரண பொருட்களை எல்லாம் சென்னையில் இருக்கிற அத்தனை பகுதிகளுக்கும் அனுப்பிட்டு அவர் வந்து மக்களை பார்த்தார். அன்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகமாக அண்ணா அறிவாலயம் தான் இருந்ததே தவிர போயஸ் கார்டனுடைய கதவு திறக்கவே இல்லை. ஆனா அந்த அம்மா வேறு வழியே இல்லாம வந்தாங்க. வந்து அந்த வேன் இருக்குல்ல, ஓட்டு கேட்க வருவாங்க தெரியுமா அந்த அம்மா, அதே ஸ்டைல்ல தான் வந்தாங்க. அந்த வேன்ல இருந்து இறங்கவே இல்லை. அங்கேயே மைக்க புடிச்சுக்கிட்டு அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? வாக்காளர் பெருமக்களே, ஏன்னா ஓட்டு போடுறதுக்கு ஓட்டர் கார்டே இல்ல, எல்லாம் தண்ணியில போயிருச்சு உன்னோட ஆட்சியில. வந்து என்ன கேட்கிறாங்க அந்த அம்மா? வாக்காளர் பெருமக்களேன்றாங்க. அப்ப உங்களை வெறும் வாக்குகளாக மட்டுமே பார்த்த கட்சி என்பது அதிமுக. இன்றைக்கு உங்களை மனிதர்களாக மதித்து உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஒவ்வொரு திட்டங்களாக திட்டி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இதுதான் வித்தியாசம். மனிதநேயமிக்க ஆட்சிக்கும் மனசாட்சியே இல்லாதவர்களினுடைய ஆட்சிக்கும் இருக்கின்ற வித்தியாசம் அப்படிங்கிறது இதுதான். எதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கோ, எதையெல்லாம் நாம் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோமோ, அது எல்லாவற்றையும் இல்லாமல் செய்வதற்கு ஒரு கூட்டம் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. எங்க அண்ணன் துரைராஜன் பேசும்போது சொன்னாங்க, தம்பி பேசும்போது சொன்னாங்க, சில பேரெல்லாம் குறிப்பிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நம்முடைய கழக ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை எப்படியாவது வீழ்த்தி விட முடியுமான்னு பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு நாளும் நடக்காது, ஒரு நாளும் நடக்காது. ஏற்கனவே நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமைச் செயற்குழு கூட்டத்தில் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பேசினாங்க. திமுகவினுடைய வெள்ளி விழா 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நடக்கும் போதும் திமுக தான் ஆட்சியில் இருந்தது. அதனுடைய பொன் விழா நடக்கும் போதும் திமுக தான் ஆட்சியில் இருந்தது. பவள விழாவின் போதும் திமுக தான் ஆட்சியில் இருந்தது. இந்த தமிழ்நாட்டில் திமுக அடுத்த 100ஆண்டு விழா காணும் போதும் திமுக தான் ஆட்சியில் இருக்கும் அவர் அவ்வளவு உறுதியா சொன்னாருன்னா அது ஏதோ எங்கள் மீது, இந்த கழகத்தினுடைய தொண்டர்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையால மட்டும் கிடையாது, மக்கள் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்ப வரும் தெரியுமா? அந்த மக்களுக்கு நான் செஞ்சிருக்கேன், அந்த மக்களுடைய வாழ்க்கையை ஒரு படி முன்னேற்றுவதற்கு நான் என்னுடைய உழைப்பை கொடுத்திருக்கிறேன் என்றைக்கு ஒரு தலைவனுக்கு, ஒரு முதல்வருக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு தான் அவ்வளவு உறுதியா ஒரு முதல்வரால பேச முடியும். அதைத்தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அன்றைக்கு பேசினார். மக்கள் பிரச்சனைகள் எதற்குமே செவிமடுக்காமல், மக்கள் பிரச்சனையில இருக்கும் போது வீதிக்கு வந்து போராடாதவர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அடுத்து நாங்க தான் ஒரு பக்கம் காட்டு கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. இருந்துட்டு போட்டு விடுங்க, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கடந்து போயிட்டே இருப்போம். இப்ப நம்ம இங்க பேசும்போது இடையில இங்க ஒரு குரல் கேட்டுட்டே இருந்துச்சு பாத்தீங்களா, அவருக்கு பாவம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, ஒரு சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு, குறைச்சிட்டே இருந்துச்சு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? இப்படித்தான் சில பேர் இருக்காங்க நாட்டுல.
அப்போ இந்த அரசு என்பது மக்களை போக்கஸ் பண்ணி நடக்குது. மக்களுக்கு என்ன தேவை? இன்னைக்கு பெண்கள் இருக்கீங்க, பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகளை எதையெல்லாம் ஏற்படுத்தி தர முடியுமோ அது எல்லாவற்றிலும் இந்த அரசு கவனம் செலுத்திட்டு இருக்கு. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இந்தியாவிற்கே முன்னோடி தமிழ்நாடு தான். அதை தொடங்கியது திமுக. அன்னைக்கு மணிக்கணக்கில் 3 மணி நேரத்திற்கும் மேலா ஒரே இடத்துல நின்று மகளிர் சுய உதவி குழுக்கள் சுமை நிதி கொடுத்தவர் யாரு? இன்றைய முதலமைச்சர். இன்னைக்கு அதோடு மட்டும் இல்லாம அடுத்தடுத்த நிலைகளில் பெண்களினுடைய வேலை வாய்ப்புகளுக்கான அத்தனை திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு இன்றைக்கு தொடங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிறது தாங்க நமக்கு இருக்கிற ஒரே சொத்து அப்படிங்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் நிறைய பேர் உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க சொல்லியிருப்பீங்க, கண்டிப்பா சொல்லியிருப்பீங்க, இங்க பாருப்பா நான் தான் படிக்காம போயிட்டேன், இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆனா நீ என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூலி வேலை செஞ்சல 10 வீட்டுல பாத்திரம் தேய்ச்சாவது நான் உன்னை படிக்க வைக்கிறேன்டான்னு சொல்லுகின்ற தாய்மார்களும், நான் கூலி வேலை செஞ்சாவது உன்னை எப்படியாவது படிக்க வச்சிடறேன், நீ படிச்சு முன்னுக்கு வந்துடுறான்னு சொல்லுகின்ற தகப்பன்களும் இருக்கின்ற மாநிலம் நம்ம தமிழ்நாடு. அந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்னைக்கு கல்விக்கான திட்டங்கள், தமிழ் புதல்வன் திட்டமா இருந்தாலும் சரி, புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, அத்தனை திட்டங்களையும் பார்த்து பார்த்து நம்ம செயல்படுத்திட்டு வர்றதுனாலதான் இந்தியாவிலேயே கல்வியில் முன்னேறிய மாநிலமாக இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, அவருக்கு பேர் செல்லமா பேர் வச்சிருப்பாங்க நம்ம உடன்பிறப்புகள், ஆடு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அண்ணாமலையாவது இருந்துட்டு போறாரு. அவர் சொல்றாரு தமிழ்நாட்டுல கல்வி தரம் குறைஞ்சிருச்சு. 10th பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க மற்ற மாநிலங்கள் எல்லாம் நடக்கும் பாருங்க, பப்ளிக் எக்ஸாம் நடக்கும், 10th 12th நடக்கும். ஆனா அந்த மாநிலங்கள்ல எல்லாம் காப்பி அடிச்சு பரிச்சை எழுதுறான். பெற்றவங்களும் என்ன பண்றாங்கன்னா பிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க, ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு பிட்டு போடுறாங்க உள்ள. அப்படிதான் அந்த மாநிலங்களில் எல்லாம் நடக்குது. பாஜக ஆட்சி செய்கின்ற பெரும்பான்மையான மாநிலங்கள் அங்கதான் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வும் 12ஆம் வகுப்பு தேர்வும் எவ்வளவு வெளிப்படையாக நேர்மையாக நடக்கிறது. அதுல படிச்சு நம்ம பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு மதிப்பெண் வாங்குறாங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இங்க ஒரு லூசுன்னு சொல்லக்கூடாது, விட்டுட்டு போகும். இங்க எல்லாம் படிச்சு கிழிச்சது பத்தாம அவ எங்க போய் படிச்சாராம், இப்ப ஒரு 6 மாசம் லண்டன்ல போய் கிழிச்சிட்டு வந்தாராமா. அவர் சொல்றாரு தமிழ்நாட்டினுடைய கல்வி தரம் குறைஞ்சுக்கிட்டே வருதுங்க. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா 5ஆவது வகுப்பு 8வது வகுப்புக்கும் தேர்ச்சி ஆல் பாஸ் அப்படிங்கறத ரத்து செய்யறோம். நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கம்மா, எத்தனை பேரு நம்ம ஃபெயில் ஆயிட்டா அடுத்த வகுப்புக்கு போறதுக்கு நமக்கு எவ்வளவு கூச்சமா இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு எத்தனை பேர் அதனால படிப்பு பாதியில விட்டுட்டு போயிருக்காங்க நம்ம பிள்ளைங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க ஆம்பளை பிள்ளைங்களுக்கே அதான் நிலைமை, பொம்பளை பிள்ளைங்களை யோசிச்சு பாருங்க. இப்பவும் பல கிராமங்களில், பல பகுதிகளில், பல இடங்கள்ல பெண் பிள்ளைகள் ஓரளவுக்கு படிச்சா போதும், படிப்பு நிறுத்திட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்ற எண்ணங்கள் இப்பவும் இருக்குல்ல. நம்ம பேசுறோம், எல்லாம் வளர்ந்துட்டோம், செஞ்சுட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், ஆனாலும் அதுவும் நம்முடைய சமூக சூழல்ல ஒன்னா இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை 8வது வகுப்புல பொம்பளை பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உடனே இங்க இருக்கிற பெற்றோர்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும், சரி போ ஆனா ஃபெயில் ஆயிட்ட, இல்ல விட்டு வீட்லயே இரு, இன்னும் 2 வருஷமும் 3 வருஷமும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு இப்படிதானே போகும். அப்ப அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அந்த பிள்ளைகள் மேல் கல்விக்கு போகணுன்றதுக்காக இன்னைக்கு அத்தனை திட்டங்கள், தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டத்தை வச்சிருந்தோம். ஐயோ இவர் இல்லாம பண்ணிட்டாரு, அந்த தாலி எல்லாம் என்ன ஆகுன்னு எங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற உங்களுக்கும் தெரியும். ஆனா ஒரு டிகிரி கையில இருந்தா எப்படி இருக்கும் அந்த பெண்ணோட வாழ்க்கை? அதை உத்தேசித்துத்தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் அரசு உயர்கல்வி உறுதி திட்டம், மூவாளூர் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு அந்த திட்டத்தை மாற்றி அதை புதுமை பெண் திட்டமாக இன்றைக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க. நீ படிமா அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்காரு. நீங்க நிறைய பேர் நம்ம பிள்ளைங்களை விளையாட்டுக்கு ஊக்கப்படுத்த மாட்டோம். ஏன்னா நீ படிக்கிறத விட்டுட்டு விளையாட்டுன்னு போனா உனக்கு எப்படி ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நீ எப்படி நல்ல வேலைக்கு போக முடியும் அப்படின்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா விளையாட போகாத படின்னு சொல்லிட்டே இருப்போம். ஆனா இன்றைக்கு நீ படி, அதோட சேர்த்து விளையாடு அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு அரசு இங்க இருக்கு. எப்படின்னா விளையாட்டு துறையில நம்முடைய பிள்ளைகளுக்கான அத்தனை வசதிகளையும் செய்து கொடுக்கின்ற ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார், மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். பிள்ளைகள் கொண்டாடுறாங்க, உதயண்ணான்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. இன்னைக்கு கிராம பகுதிகளில் இருந்து அத்தனை விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் வெளிநாடுகளுக்கு போய் விளையாடி தங்கத்தையும் கோப்பையையும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வென்று
இருக்கிறாங்கன்னு சொன்னா அதற்கு நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய இந்த உழைப்பு தான் காரணம். நேற்றைக்கு கூட விளையாட்டுத்துறையில் 3 விழுக்காடு இடஒதுக்கீடு, விளையாட்டுத்துறையில் சிறப்பாக செயல்பட்டு பதக்கங்களையும் வெற்றிகளையும் வாங்கியவர்களுக்கு சூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு. 84 வீரர் வீராங்கனைகளுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, உங்க வீட்டு பிள்ளைங்க 84 பேருக்கு நேற்றைக்கு தலைமைச் செயலகத்துல என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு நிகழ்ச்சி நடத்தி, விழா நடத்தி பணி நியமன ஆணையை நம்முடைய திராவிட மாடல் நாயகர் முதல்வர் தளபதி அவர்கள் கொடுத்திருக்காங்க. அப்போ நீ எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் உன்னால் வெற்றி பெற முடியும், வாழ்க்கையில ஜெயிச்சு காட்ட முடியும், உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்பதற்கான திட்டங்களை வகுத்து நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்கு. அதனால உங்க பிள்ளைகள் விளையாட்டில் ஆர்வம் இருக்குதுன்னு சொன்னா தயவு செஞ்சு இனிமே தடுக்காதீங்க. விளையாடு, நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார், அவர் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு பிள்ளைங்களை நீங்க ஊக்கப்படுத்துங்க. இன்னொரு பக்கம் நம்முடைய கல்வித்துறையை பொறுத்தவரை எவ்வளவு சிறப்பா இருக்கும், அதை எல்லாத்தையும் ஒழிக்கணும் அழிக்கணும்னு பாக்குறது ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக அரசு. அவங்களுக்கு கல்வியை பத்தியும் அக்கறை கிடையாது. அதனால அவங்களுக்கு பிள்ளைகள் படிச்சா சரி, படிக்காம போனா சரி, அதை பத்தியும் அவங்களுக்கு அக்கறை இல்லை. இன்னைக்கு 8-5 வரைக்கும் நாங்க ஆல் பாஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உறுதியா சொல்லிட்டாரு, அதையெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது. எங்க பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். 8வது வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் என்ற நடைமுறை தொடரும். 2000 ஆண்டுகளாக நமக்கு கல்வி மறுக்கப்பட்டு வந்தது, அதை நீங்க நினைவுல வச்சுக்கணும். நம்ம வீட்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு எவ்வளவு இலவசங்களை அறிவிச்சு நீங்க பிள்ளைய படிக்க அனுப்பு, இலவச பஸ் பாஸ் தரேன், பொம்பளை பிள்ளைங்களை படிக்க அனுப்புங்க, அவங்களுடைய திருமணத்திற்கு நிதி உதவி தரேன் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அதை தொடங்கி வச்சார். ஏன்னா பிள்ளைங்க படிச்சா போது கல்யாணம் 8வது வகுப்பு வரைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, நான் அவனுடைய திருமணத்துக்கு நிதி உதவி தரேன். வந்தாங்களா? சரி போ, 8வது தானே முடி, காசு கிடைக்குதுல்ல, பணம் கிடைக்குதுல்ல அப்படின்னு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் 8வது படிச்சதுமே அந்த பிள்ளை நல்லா படிச்ச உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை, ஆனா ஒரு 10வது வகுப்பு வரைக்கும் படிச்சிடறேன்னு சொல்லிட்டு அடுத்து வருமா, அப்பதான் தலைவர் அடுத்த ஒரு தூண்டில போடுறாரு, நீ 10வது வகுப்பு வரைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, நான் அதை விட கூடுதலா பணம் தரேன் அவருடைய கல்யாணத்துக்கு. வந்தாங்களா? அடுத்து ஒரு பெரிய தூண்டிலா தூக்கி போட்டாரு. என்ன போட்டாரு? 12வது வகுப்பு வரைக்கும் ஒரு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, நான் உனக்கு இன்னும் கூடுதலா பணம் தரேன், அதோட தங்கமும் தரேன். இது எல்லாம் தமிழ்நாட்டில் நாம அனுபவிச்சுட்டு வந்த விஷயங்களை இன்றைக்கு இன்னொரு ஒரு என்ன சொல்றது, அது எந்த கணக்குலயுமே சேர்த்துக்க முடியாது. அது 6 மணிக்கு மேல வேற ஒரு உருவமா இருக்கும். அது என்ன சொல்லுது, ஆடு மாடு மேய்க்கிறது அரசாங்க உத்தியோகமாக்குதுன்னு சொல்லி ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த எங்க பிள்ளைகளை, கல்வி மறுக்கப்பட்ட எங்க பிள்ளைகளை நாங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம், கையில புஸ்தகத்தை கொடுத்திருக்கோம், ஸ்டெத்தாஸ்கோப்பை கொடுத்திருக்கிறோம், செட் ஸ்கொயரை கொடுத்திருக்கிறோம் இன்ஜினியரிங் படிக்கும் போது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீ மறுபடியும் ஆடு மாடு மேய்க்க அனுப்பணும்னு சொல்றியே, உனக்கு இந்த தமிழ்நாட்டுல என்ன இடம், என்ன பேரு? பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். நீ என்னப்பா பைத்தியம், நீ என்ன வேணா பேசுவேன்னு நம்ம பிள்ளைங்களா கிண்டல் அடிக்கிற நிலைமைக்கு ஒரு கட்சியோட தலைவர் இருக்கார். அப்ப இப்படி படிப்படியாக நம்ம பிள்ளைங்களை கொண்டு வந்தோம். நீ கல்லூரிக்கு அனுப்பு, முதல் தலைமுறை பட்டதாரியா, ஃபீஸே கிடையாது. இத்தனை திட்டங்கள், இதெல்லாம் திமுக கொண்டு வந்த திட்டம் நெஞ்சை நிமிர்த்தி எங்களால சொல்ல முடியும். விடியல் பயண திட்டமா எங்களுடைய திராவிட மாடல் அரசு கொண்டு வந்தது. மகளிர் சுய உதவி குழு திட்டமா எங்களுடைய தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தொடங்கியது. ரேஷன் கடையா, அதுவும் திமுகவினுடைய சிந்தனையை விதித்தது. எல்லாத்தையும் எங்களால பட்டியலிட முடியும். இந்த மாதிரி ஒரு திட்டத்தை இந்த எடப்பாடியால சொல்ல முடியுமா? குறிச்சு வச்சுக்கோங்க, அதிமுகவினுடைய கடைசி முதலமைச்சர் எடப்பாடி தான். கடைசி முதலமைச்சர் எடப்பாடி. ஒரு நாளும் இனிமேல் அதிமுக வரவே முடியாது. ஏன்னா பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பண்பு இருக்கும், மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொன்ன தந்தை பெரியாரினுடைய மண் இது. யாருக்கு நாங்க அடிமையா இருக்க மாட்டோம் சொல்றவங்க தமிழ்நாட்டு மக்கள் நம்ம. ஆனா இன்றைக்கு ஒரு கட்சியவே பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்கிற எடப்பாடிக்கு நம்மளை பத்தி பேசுறதுக்கு, நம்ம பக்கம் திரும்பி பார்க்கறதுக்கு கூட தகுதி கிடையாது. காலம் காலமா நம்ம எதையெல்லாம் இங்க கட்டமைச்சோமோ இது எல்லாத்தையும் இல்லாமல் செய்வதற்காக அந்த பாசிச பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு இங்க சில விஷ கிருமிகள் தமிழ்நாட்டில் அரசியல் என்ற பெயரில் அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்காங்க.
இதையெல்லாம் நாம கவனமா பார்த்து இதை எல்லாத்தையும் களை எடுத்து முளையிலேயே கிள்ளி எறியணும். 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அவர்களுக்கான கடைசி தேர்தலா இருக்கணும். அதை நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. இது வெறுமனே திமுக ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக மட்டும் நான் சொல்லல. ஒரு குழந்தைக்கு அம்மாவா நான் சொல்றேன். உங்க பிள்ளைகளினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அக்கறையில நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை எல்லாம் வேறு திசைக்கு மாத்திட்டு இருக்கான், வேறு திசைக்கு கொண்டு போயிட்டு இருக்கான். படிப்பு முக்கியம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்க முதலமைச்சர் சொல்றாரு, நீ படி படி படிச்சுக்கிட்டே இரு, நான் இருக்கேன், நீ வேற எதை பத்தியும் கவலைப்படாதன்னு சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சர் இந்த ஆட்சியில் இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் இந்த களவாணிகளை என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா, பிள்ளைகளினுடைய திசையை, அதாவது அவங்களுடைய சிந்தனையை மடைமாற்றி மதவாதத்தை அவர்களினுடைய தலையில் புகுத்தி நம்ம இங்க அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா பழகி கொண்டிருக்கிற சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பை விதைத்து அவர்களை வன்முறையாளர்களாக ஒரு கூட்டம் இங்க மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல உங்க பிள்ளைகள் சிக்கிடாம நீங்க தான் கவனமா இருக்கணும். குறிப்பா ஆம்பளை பிள்ளைங்களை நான் சொல்றேன். போதும், பொம்பளை பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்லி வளர்த்ததெல்லாம் போதும். பிள்ளைங்க நல்ல தெளிவா இருக்காங்க. ஏன் சொல்லட்டுமா, எப்படி சொல்லட்டுமா, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு நிறைய மாப்பிள்ளைங்க வேணாம் வேணும்னு சொல்லிட்டே இருக்கா. நான் சொல்றேன், ஏன்னா இவ்வளவு பேர் வர்றாங்க, எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, ஆக்டுக்கு படிச்சிருக்கான், நல்ல கைமறியா சம்பாதிக்கிறான், ஐடில இருக்கான், வெளிநாட்டு, ஏன் வேணாம்னு சொல்றேன். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்களோட பேஸ்புக்கையும் இன்ஸ்டா இதெல்லாம் எடுத்து பாருங்க. அவங்க நான் தமிழர் கட்சியில இருக்காங்க. அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கை விளங்குமா? பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்ப எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க அம்மா அப்பா வேணா ஜாதகத்தை பார்த்துட்டு போங்க, ஆனா பொம்பளை பிள்ளைங்க இன்னைக்கு சோசியல் மீடியாவை பாக்குறாங்க. அதனால ஆம்பளை பிள்ளைங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. உங்க பிள்ளை உங்களுக்கு வேணும்னு சொன்னா இந்த காவி பக்கமே அவங்களுடைய கண் பார்வை போயிடக்கூடாது. காத்து கருப்பு அண்டாம ஈயரும்பு கடிக்காம எவ்வளவு பாதுகாப்பா நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்த்திருப்போம். ராத்திரி பகலா கண்ணு முடிச்சு எதுக்கு எதுக்கு சொல்லுங்க? இந்த மதவெறி கூட்டத்துக்கிட்ட பணி கொடுக்கிறதுக்கா? அப்போ இது எல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா இன்றைக்கு தமிழ்நாடு எந்த வளர்ப்போடு, நாம எந்த அளவிற்கு தொழில் வாய்ப்புகளோடு கல்வி வாய்ப்புகளோடு நாம இருக்கிறோமோ இந்த நிலையை தொடர வேண்டும் என்று சொன்னால் 2026 திமுக ஆட்சி தான் இங்கே மலர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இங்கே முதலமைச்சராக வர வேண்டும் அப்படிங்கிறத நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, அதை நீங்க தயவு செஞ்சு குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இருப்பதை எல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்கு ஒரு கூட்டமும் ஏற்கனவே இங்க இருக்கின்ற வளங்களை மேலும் மேலும் பெருக்கி மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு ஆட்சியும் இங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப பேசும்போது அங்கங்க ஒரு சத்தம் மேல கேட்டுச்சுல, பிளைட் பறக்கிற சத்தம் கேட்டுச்சா? இன்றைக்கு இந்திய அரசு யாரு, மோடி அமித்ஷா ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற இந்திய அரசு, ஒன்றிய அரசு விமானத்துறையே இன்றைக்கு இந்தியாவிற்கு கிடையாது. இந்திய நாட்டுக்கென்று மிகப்பெரிய ஜனநாயக நாடு, ஆனா இந்தியாவுக்கு சொந்தமாக விமானத்துறை கிடையாது. இங்க பேருந்துகளை தேசியமயமாக்கியது யாரு, தேச உடைமை ஆக்கியது யாருன்னு சொல்லிட்டு தலைவர் தம்பி சொன்னாங்க இல்லையா, தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் தான் இந்த பேருந்துகள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அதனாலதான் நம்ம எல்லாம் பேருந்துல ஏற முடிஞ்சிச்சு. இல்லைன்னா எல்லாரும் பேருந்துல ஏறிட முடியாது, எல்லாரும் தனியார் மயமா இருந்துச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த கேடு கட்ட பாஜக எல்லா மாநிலங்களிலும் இருக்கின்ற அத்தனை வசதி வாய்ப்புகளையும் பொதுமக்களான பெரும்பான்மை மக்களான நம்ம கிட்ட இருந்து பறிச்சு ஒரு சில குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் கொடுப்பதற்காகத்தான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இதன் எல்லாத்தையும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். இவங்களுக்கெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஆயுதம் தேர்தல் தான். அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். தேர்தல் தான் நமக்கு இருக்கிற ஆயுதம். இங்க ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, நீ அம்பானியோ அதானியோ எவனா வேணா இருந்துட்டு போ, ஒரே ஒரு ஓட்டு தான் உனக்கு, ஒருவருக்கு ஒரு ஓட்டு தான் அப்படிங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை, சமமான உரிமை அப்படிங்கிறது. அதை வச்சுதான் நாம என்ன பண்றோம், நமக்கானவர்கள் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறோம். அவ்வளவு பெரிய ஒரு உரிமை அந்த வாக்குரிமை அப்படிங்கிறது. ஆனா இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு அதை அத்தனையுமே கேலி கூட்டாக்கி உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய உரிமைகளை எல்லாம் காலில் போட்டு மிதிச்சுட்டு 420 தனம் பண்ணி தான் பாஜக ஒவ்வொரு தேர்தலையும் ஜெயிக்குது. அதுக்கு இப்போ ஒரு உண்மை உதாரணத்தை நான் சொல்றேன், செய்தித்தாள்கள்ல வந்திருக்கிற ஒண்ணு சொல்றேன். ஒடிசா மாநிலம், பழைய பேர் ஒரிசா, உங்களுக்கு எல்லாம் தெரியும்.
ஒடிசா மாநிலத்தில் இப்ப சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அங்க இருக்கிற பிஜு ஜனதா தளம் என்ற கட்சி தொடர்ந்து அவர்தான், அந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. அந்த முதல்வரை அந்த மக்கள் கொண்டாடுறாங்க. நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போது, அதாவது துணை முதலமைச்சராக ஆவதற்கு முன்பாக அந்த ஒடிசாவிற்கு போய் அங்கு நடக்கின்ற சர்வதேச விளையாட்டு போட்டிகளை மிகச்சிறப்பாக நடத்திய மாநிலம் ஒடிசா. அவருடைய முதலமைச்சருடைய ஒரு உழைப்பினாளர் பிஜு பட்நாயக், நவீன் பட்நாயக், பிஜு பட்நாயக்கனுடைய புதல்வர் நவீன் பட்நாயக் அங்க முதலமைச்சர். அதையெல்லாம் இவர் போய் பார்வையிட்டு வந்து இங்கே அதை செயல்படுத்தி காட்டினார் அப்படிங்கிறது இங்க இருக்கிற வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு ஒடிசா மாநிலத்தில் பாஜக ஆட்சியை பிடிச்சிருக்குன்னு நம்ப முடியுதா உங்களால? தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி இல்ல, ஒரு வார்டு கவுன்சிலரா வந்துட்டாங்கன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? நம்ம அவங்களாலேயே நம்ப முடியாது. எப்படா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா எங்களுக்கு எல்லாம் ஒரே அதிர்ச்சி. இப்பதான் அது எப்படின்னு தெரிஞ்சிருக்கு. தேர்தல்ல முறைகேடு செய்துதான் யார் ஜெயிச்சிருக்காங்க? பாஜக அந்த மாநிலத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கு அந்த கட்சி வழக்கு போட்டிருக்கு. ஆனால் தேர்தல் விதிகளையே திருத்தி ஒரு சட்டத்தை யார் கொண்டு வர்றா? இந்த பாஜக ஒன்றிய அரசு கொண்டு வருதுங்க. வாக்குச்சாவடிகள்ல நீங்க போய் ஓட்டு போடுறீங்கல்ல, யாருக்கு ஓட்டு போடுறீங்க என்ன அப்படிங்கறத அங்க ஒரு சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிப்பாங்க. அதுல பதிவாயிருக்கும், யாரும் ஏமாற்ற முடியாது. ஒருவேளை அதுல ஏதாவது நமக்கு சந்தேகம் இருக்கா, இல்லைங்க நான் இந்த அளவுக்கு ஓட்டே போடல, இவன் இப்படி ஜெயிச்சா பாஜக காரன், உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்? வழக்கு போடலாம், நீதிமன்றத்துக்கு போகலாம். நீதிமன்றத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவுடைய ஆவணத்தை நீங்க கேட்கலாம். அந்த சிசிடிவி காப்பியை கொடு, நான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும்னு சொல்லி கேட்டா தேர்தல் ஆணையம் அதை உங்களுக்கு கொடுக்கும். ஆனா இப்ப வந்திருக்கிற சட்ட திருத்தம் என்ன தெரியுமா? அந்த ஆவணத்தை உங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அவசியம் இல்லை, கொடுக்க வேண்டியதில்லை. அப்ப இதெல்லாம் கொண்டு வரும்போதே நமக்கு என்ன தெரியுது? இவங்க வாக்குச்சாவடிகளில் முறைகேடு செய்வது மட்டுமே பாஜகவினுடைய வேலை. மக்களை சந்திச்சு வாக்கு கேட்பதற்கான தகுதியோ அருகதையோ இந்த மோடி அமித்ஷா கும்பலுக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் இதுல இருந்து தெள்ள தெளிவா தெரியுது. அப்ப நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற இந்த நாட்டை, இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற, அந்த அம்பேத்கரை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்குள்ள கொஞ்சம் கூட இடமே கொடுத்துட கூடாது அப்படிங்கிறதுலதான் மக்கள் ரொம்ப கவனமா இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் குறுக்கு வழி மட்டும்தான், குறுக்கு வழி மட்டும்தான். நேர்ல வந்து அடிச்சு தூக்கிடலாம், அது வேற. ஆனா குறுக்கு வழி மட்டுமே தெரிந்தவர்கள் அவர்கள் நம்ம பிள்ளைகளை பயன்படுத்தி பகடைக்காயாக்கி உள்ள வரலான்னு பாக்குறாங்க. தயவு செஞ்சு அதுக்கு நம்ம பிள்ளைகளை வந்து வணிகட ஆக்கிடாதீங்க. அவர்கள்ட்ட இருந்து பிள்ளைகளை மீட்பது என்பது எதிர்கால தமிழ்நாட்டை மீட்பது அப்படின்றதுக்கு சமம். அதற்கு நீங்கள் அனைவருமே ஒரு உதாரணமாக நீங்க இருக்கணும்னு சொன்னா, நீங்களும் கூட தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக போராடுகின்ற போராளிகள் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற செய்தி. அதனால இந்த பண்பாட்டு ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, இந்த திட்டங்கள் அடிப்படையிலையும் சரி, உங்களுக்கான ஆட்சி எது அப்படிங்கிறத இந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நீங்கள் அனுபவத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதற்கு சிறப்பாக ஒரு விஷயத்தை எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இந்த ஆட்சியை இப்படியே நிலைத்திருக்க செய்வதற்கும், இன்னும் சிறப்பாக உங்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும், உங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி மேம்படுவதற்கும், கல்வியை முடிச்சுட்டு போன அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் ரெடியா இருக்கு, அதை உருவாக்கி தருவதற்கும், வேலை வாய்ப்புகளிலிருந்து உங்க பிள்ளைங்க வெளிநாடுகளுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்களா, அதற்கும் கூட இந்த ஆட்சி தான் உங்களுக்கான ஆட்சியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை இந்த சைதை பகுதியினுடைய கழகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். என்றும் எப்பொழுதும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்களை பற்றியே 24 மணி நேரமும் சிந்தித்து, நள்ளிரவு நேரத்தில் கூட மக்களை சந்தித்து மக்களுடைய துயரங்களில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற துணை முதல்வர் இருக்கின்ற ஆட்சிதான் நமக்கான ஆட்சி என்பதை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்வோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.